let me start the today's session. So இன்னைக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். So which we call it as an locators. Okay. So இது வந்து one of the important concept. So in the locators like வந்து நமக்கு வந்து different types of locators இருக்கு. Like kind of ID, name, class name, CSS selector, XPath, tag name, link text, then partial link text. So இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 8 different types of locators வந்து இருக்கு. ஸோ எதுக்காண்டி இந்த லொக்கேட்டர்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு லைக் ப்ரீவியஸ் செஷனில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபீல்டோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட பேக் அண்ட் HTML கோடில் இருக்க எலமெண்ட்ஸை தான் நம்ம வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பேன். அப்போ அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ வித் தி ஹெல்ப் ஆஃப் த லொக்கேட்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதை ஜஸ்ட் வந்து நான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் நேம்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, பாஸ்வேர்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, இந்த லாகின்றது நம்மளுக்கு வந்து ஒரு பட்டன். இப்போ இந்த யூசர் நேம் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் நான் வந்து ஒரு இன்புட்டை வந்து பாஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த இன்புட்டை வந்து நான் எப்படி பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ செலினியம் வச்சு நம்ம வந்து இன்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு பேக் அண்ட் மேப்பிங், அந்த நோடு அந்த பேக் அண்டில் மேப் ஆகிருக்க அந்த நோடை வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த நோடை எப்படி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான அந்த நோடு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அந்த நோடை வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து காப்பி பண்ணி ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நான் வந்து அந்த நோட் பேடில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லைக் ஒரு நோடு இருக்கு அப்படின்னா ஒரு நோடு எப்படி மேட் ஆயிருக்கும் அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் டேக் அண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட் இருக்கு. லைக் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் R4, டைப் இஸ் ஈக்குவல் டு இமெயில், வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நல், நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம். ஸோ இப்போ இதில் இருக்க ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து பிக் பண்ணி நம்ம அது கூட வந்து இன்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ இந்த எலமெண்ட் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த லொக்கேட்டர். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேட்டர் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஐடி லொக்கேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஐடி அட்ரிபியூட் கூட நம்மளுக்கு வந்து இன்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஓகேவா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஸோ இட் வில் ஆக்சஸ் தி ஐடி அட்ரிபியூட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நேம் அப்படின்னு ஒரு லொக்கேட்டர் இருக்கு அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஆக்சஸ் தி நேம் அட்ரிபியூட். ஒரு நேம் அட்ரிபியூட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். அதே மாதிரி கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேட்டர் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இட் வில் ஆக்சஸ் தி கிளாஸ் அட்ரிபியூட். ஓகேவா. அப்போ நம்ம வந்து ஒரு அட்ரிபியூட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்க ஏதோ ஒரு லொக்கேட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 இது நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஐடியோட அந்த ஐடி அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐடி லொக்கேட்டர் யூஸ் பண்ணணும். நேம் அட்ரிபியூட்டை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம நேம் லொக்கேட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம அதை ஸ்பெசிஃபிக்கா அந்த அட்ரிபியூட்டை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்றோம். அதாவது அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்போ இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு மெத்தடு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தடு தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைண்ட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா. ஸோ நேற்று வந்து நம்ம கெட் அப்படின்ற ஒரு மெத்தட் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஃபைண்ட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை வச்சு நம்மளுக்கு தேவைப்படுற எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அட்ரிபியூட்டையும் அந்த அட்ரிபியூட்டோட வேல்யூவும் நம்ம வந்து இன்புட்டா வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து ஒரு லொக்கேட்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். அப்போ இந்த லொக்கேட்டர் எல்லாமே பை அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தேன்.
கிளாஸ் கண்டைன்ஸ் மெத்தட். அப்போ இந்த பைன்றதான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ். அந்த பைக்குள்ள இருக்க மெத்தட்ஸ் தான் இந்த ஐடி மெத்தட், நேம் மெத்தட், நம்மளுக்கு வந்து கிளாஸ் நேம் மெத்தட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, பேக் எண்ட்ல இப்போ ஐடி மெத்தடை யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஐடி அட்ரிபியூட்டை வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் போனா அதோட அட்ரிபியூட் வேல்யூவை நம்ம வந்து பேராமீட்டரைசேஷன், அதாவது ஒரு இன்புட்டா வந்து நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தியரியா சொன்னதை ஜஸ்ட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம யூஆர்எல் வந்து பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட அடுத்த அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த லைக் அந்த யூசர் நேம் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நம்ம ஆட்டோமேஷன் வந்து எப்படி பண்ண போறோம்? நம்ம வெப் டிரைவரை வச்சு தான். அப்போ வெப் டிரைவரோட வேரியபிள் நேம் என்ன? டிரைவர். அப்போ நம்ம டி டாட்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த கிளாஸை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். தென் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனால இதுக்குள்ள இருக்க மெத்தடும் நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். அப்போ இதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ இன்ஸ்டன்ட்டா நம்மளை வந்து கால் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ இங்க நான் டி டாட்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க மெத்தட் எல்லாமே வருது. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போற மெத்தட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் எலமெண்ட். ஸோ இன்னொரு மெத்தட் இருக்கும் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ்னு ப்ளூரல் ஃபார்ம். அதை இப்போதைக்கு இக்னோர் பண்ணிருங்க. ஸோ கரெக்டான மெத்தட் யூஸ் பண்ணுங்க, ஃபைண்ட் எலமெண்ட். பட் இந்த ஃபைண்ட் எலமெண்ட்ன்றது கைண்ட் ஆஃப் பேராமெட்ரைஸ்டு மெத்தட். ஸோ நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு மெத்தட் வந்து பேராமெட்ரைஸ்ன்னு சொல்றோமோ அப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். அப்போ என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து இது அக்செப்ட் பண்ணது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பை அப்படின்னு நம்மளுக்கு வந்து கேட்குது. இந்த நேமிங் கன்வர்ஷனை பாருங்க. ஸோ நேமிங் கன்வர்ஷனை பார்த்தா பைன்றது என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ், அதுக்குள்ளதான் அந்த லொக்கேட்டர்ஸ்க்கான மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள அந்த பை, ஏன்னா இதை நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பை கிளாஸை பாஸ் பண்ண சொல்லுது. அப்போ ஜஸ்ட் அந்த பையை வந்து பாஸ் பண்றேன். இப்போ நான் பை டாட்னு வச்சேன் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி, எக்ஸ்பாத், கிளாஸ் நேம் எல்லாமே நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆகுது. இப்போ நான் இனிஷியலா வந்து ஐடி வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நான் பை டாட் ஐடின்னு நான் வந்து கொடுத்தாலே எனக்கு சஜஷன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ஐடி மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேராமெட்ரைஸ்டு மெத்தட். அப்போ இன்புட் வந்து பாஸ் பண்ணணும். அப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க என்ன இன்புட் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் இன்புட் வந்து பாஸ் பண்ணணும். அதாவது அந்த ஐடியோட அட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அப்போ இந்த நோட தான் நம்ம வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐடி அட்ரிபியூட் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஐடி அட்ரிபியூட் தான் பிக் பண்ணும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஐடி லொக்கேட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்ப இங்க என்ன அட்ரிபியூட் வேல்யூ இருக்குன்னு பாருங்க. ஸோ ஜென்ரலா என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேல டபுள் கிளிக் வந்து பண்ணுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து செலக்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்தேன் ஆயிரும். அதை வந்து இதுக்குள்ள வந்து பேஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எதுக்காண்டி வந்து நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்றோம் அப்படின்னா நீங்க மேனுவலா வந்து பார்த்து டைப் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் நம்மளுக்கு கரெக்டா வந்து ஒர்க் ஆகாது. சாரி. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்து ஒர்க் ஆகாது. அதனால ஹேவ் த ஹேபிட் ஆஃப் காப்பி பேஸ்டிங். ஸோ இப்போ நம்ம அந்த எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். எப்படி ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த லொகேட்டர் கால்ட் அஸ் an ஐடி. அப்போ இந்த ஐடி லொகேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா லைக் இந்த ஐடி அட்ரிபியூட்டை தான் நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணும். அப்போ எல்லா நோடுலையும் நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். ஒவ்வொரு நோடா நம்மளுக்கு மேல இருந்து இந்த ஒவ்வொரு ஐடி இருக்குல்ல, ஒவ்வொரு ஐடி அட்ரிபியூட்டும் செக் பண்ணும். ஸோ நம்ம என்ன அட்ரிபியூட் வேல்யூ உள்ள பாஸ் பண்ணியிருக்கோமோ அது மேட்ச் ஆகுதான் நம்மளுக்கு வந்து பார்க்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு லோகோ அண்டர்ஸ்கோர் ரேப்பர்ன்னு இருக்கு, மேட்ச் ஆகல. இங்கேயும் மேட்ச் ஆகல. அப்படியே ஒவ்வொரு நோடா வந்து ஸ்கேன் பண்ணும்போது இந்த நோடுக்கு வரும்போது நம்ம அங்க ப்ரொவைட் பண்ணிருக்க அந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து இந்த நோட்ல வந்து மேட்ச் ஆகும். அப்போ இந்த பர்டிகுலர் நோடுல நம்மளுக்கு தேவைப்படுற ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஸோ ஆக்ஷன் இன் த சென்ஸ் நம்ம வந்து ஒரு செலினியம் வச்சு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ லைக் வி மே இன்ஜெக்ட் த இன்புட், நம்மளுக்கு தேவைப்படுற இன்புட்டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். இல்லை நம்மளுக்கு தேவைப்படுற பட்டனை வந்து கிளிக் பண்ணுவோம். இல்லை ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட். அப்போ ஒரு இன்புட்டை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செலினியம்ல வந்து ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் சென்ட் கீஸ். ஸோ இதே வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கிளிக் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. தென் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா லைக்
கெட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் டைப் பண்ணும்போது நல்லா வந்து கவனிச்சுக்கங்க. ஸோ நேமிங் கன்வர்ஷனை வந்து நோட் பண்ணுங்க. ஸோ இப்போ இது வந்து மெத்தட் நேம்ன்றனால இது வந்து கேமல் கேஸ், அதனால தான் சென்ட் வந்து கம்ப்ளீட்டாக லோவர் கேஸ், கீஸில் வந்து கே வந்து கேபிட்டல் லெட்டர். கெட் டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் வந்து கம்ப்ளீட்லி லோவர் கேஸ், டெக்ஸ்ட்ல வந்து டி வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர். ஸோ அந்த கேஸ் சென்சிட்டிவ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நேமிங் கன்வர்ஷனை வச்சு தான் அது வந்து பேக்கேஜ் நேமா, கிளாஸ் நேமா, மெத்தட் நேமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். இங்கே பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நேமிங் கன்வர்ஷனை வச்சு தான் அது வந்து நான் கிளாஸ் அப்படின்றத நான் வந்து சொன்னேன். அப்போ நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ ஓகேவா, அந்த ஆக்ஷனை நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம இன்புட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை ஒரு இன்புட்டை தான் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போது சென்ட் கீஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணணும். அந்த லாஸ்ட்டில் ஒரு டாட் வச்சோம் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த மெத்தட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. லைக் கிளிக் மெத்தட், சென்ட் கீஸ், இஸ் டிஸ்பிளேட், இஸ் எனேபிள், அதில் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற மெத்தட் என்னன்னா சென்ட் கீஸ். இந்த சென்ட் கீஸ் மெத்தடும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராமெட்ரைஸ்டு மெத்தட். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் இன்புட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்க. இங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கேரக்டர் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ கேரக்டர் சீக்வன்ஸ் இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்கை தான் நம்ம கேரக்டர் சீக்வன்ஸ் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு தேவைப்படுற அந்த இன்புட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லேர்ன் மோர் அப்படின்னு நான் வந்து இன்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைண்ட் எலமெண்ட் அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க லொக்கேட்டரை வந்து யூஸ் பண்ணி இந்த அட்ரிபியூட் வேல்யூ எங்க மேட்ச் ஆகுதோ அந்த நோடுல ஸோ இந்த சென்ட் கீஸ் அதாவது இந்த இன்புட்டை வந்து நம்மளுக்கு இன்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நான் ரன் பண்றேன். ஸோ ரன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டோம்னா அங்கே ரன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க ரன் பண்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் டாட் மெயின், நம்ம கிளாஸ் நேம் வந்து பேசிக்ஸ், ஸோ மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து மெயின் மெத்தட். இப்போ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து குரோம்ல வந்து இதே ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும். ஸோ அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகி இந்த இன்புட் வந்து லேர்ன் மோர் அப்படின்றது இன்ஜெக்ட் ஆகும். இப்போ இந்த குரோமுக்கு பதில நான் வந்து எட்ஜ் டிரைவர் அப்படின்னு நான் வந்து கொடுத்தாலும் எனக்கு சேம் சினாரியோ எனக்கு வந்து எட்ஜ் ப்ரௌசர் இன்வோக் ஆகி இதே யூஆர்எல் பாஸ் ஆகி எனக்கு அதே ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ எந்த டிரைவர் கிளாஸாக இருந்தாலும் அதுக்குள்ள சேம் மெத்தட் இருக்கும். அந்த ரீசன்னால தான் நம்மளுக்கு வந்து ஒரே மெத்தடை வச்சு நம்மளால வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியுது. அந்த இம்ப்ளிமெண்டட் மெத்தடை வச்சு நம்ம ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியுது. அப்போ எந்த கிளாஸை எடுத்தாலும் குரோம் டிரைவர் எடுத்தாலும் எட்ஜ் டிரைவர் எடுத்தாலும் யூஆர்எல் பாஸ் பண்ணோம்னா கெட் மெத்தட் தான். அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் தான் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் எலமெண்ட் தான். அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் தான் நம்மளுக்கு வந்து செட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம், ஒரு யூசர் நேம் வந்து பாஸ் பண்ணிட்டோம். இப்போ பாஸ்வேர்டை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், அதே தான் ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எலமெண்ட் இருக்கு. லைக் கிளாஸ் இருக்கு, டைப் இருக்கு, ஐடி இருக்கு, நேம் இருக்கு, எட்ஸெட்ரா. இதுல நம்ம எந்த எலமெண்ட்டை வேணாச்சும் நம்ம வந்து பிக் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் நம்ம எந்த எலமெண்ட்டை பிக் பண்ண போறோமோ அது வந்து யூனிக்கா இருக்கா அப்படின்றத நம்ம வந்து வேலிடேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா, ஸோ இனிஷியல் நம்ம என்ன பண்ணணும், ஸோ லைக் அது வந்து யூனிக்கா இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ எதனால வந்து யூனிக்கா இருக்கான்னு செக் பண்றோம் அப்படின்னா அது யூனிக்கா இருந்தாதான் கரெக்டான எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி கரெக்டான ஆக்ஷனை கரெக்டான ஃபீல்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். அது யூனிக்கா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ராங் நோடுல ராங் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆயிரும். அப்போ நம்ம எந்த அட்ரிபியூட் அண்ட் அட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம பிக் பண்ணாலும் அது யூனிக்கா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதை எப்படி நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு, அதுதான் டபுள் ஸ்லாஷ். ஓகேவா, தென் டேக் நேம், தென் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்குள்ள அட்ரிபியூட் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம வந்து வேல்யூ. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சின்டெக்ஸ். ஓகேவா, ஸோ லைக் இப்போ இந்த சின்டெக்ஸ்ல நம்ம கன்வெர்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம முதல் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். பட் நம்ம வந்து யூனிக்கா இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணல, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் அது யூனிக்கா இருக்குன்னு. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோமேஷன் பண்றீங்க அப்படின்னா அது யூனிக்கா இருக்கான்னு பார்க்கணும். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதோட சின்டெக்ஸ் என்ன சொன்னேன், டபுள் ஸ்லாஷ், அடுத்து என்னது டேக் நேம்,
அந்த நோடோட டேக் நேம் என்னது இன்புட். அந்த டேக் நேம் மேல டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிரும். தென் நம்ம வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். அந்த நோடுல இருக்க எந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ண போறீங்க, நம்ம யூஸ் பண்ண போறது ஐடி தானே. அப்போ அந்த ஐடியை டபுள் கிளிக் பண்ணி நம்ம வந்து காப்பி பண்ணி இந்த அட் சிம்பிள் போட்டு கொடுத்துட்றோம். இஸ் ஈக்குவல் டு அந்த சிங்கிள் கோட்ஸ்ல அந்த அட்ரிபியூட் வேல்யூ. ஸோ என்ன இருக்கு, லைக் யூசர் நேம் இருக்கு, அது மேல டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம காப்பி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுவும் நம்மளுக்கு வந்து காப்பி ஆயிரும். அப்போ இந்த சின்டெக்ஸை காப்பி வந்து பண்ணிருங்க. Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணிட்டு நான் Alt Tab கொடுத்து நம்ம செக்ஷனுக்கு வந்துடுறேன். இங்க மவுஸை வந்து இந்த டாம்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க. அதாவது இந்த HTML கோடுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு Ctrl+F. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், Ctrl+F. ஓகேவா? இதை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ Ctrl+F வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா லைக் இங்க வந்து ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ்க்குள்ள அந்த சின்டெக்ஸை வந்து காப்பி பண்ணுங்க. ஸோ காப்பி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எழுதுனது வந்து கரெக்டா இருந்துச்சு, அதாவது யூனிக்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து 1 of 1 அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து காமிக்கும். தென் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எல்லோ கலர்ல வந்து ஹைலைட் ஆகும். அப்ப அந்த பிளேஸ் மேல நம்ம மவுஸை வச்சோம் அப்படின்னா அது வந்து யூசர் நேம் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸே நம்மளுக்கு வந்து ஹைலைட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து கரெக்டான அட்ரிபியூட் அண்ட் அட்ரிபியூட் வேல்யூ தான் யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறோம். இப்போ லைக் இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து பண்ணணும், இந்த பாஸ்வேர்டை வந்து பண்ணணுமா. அப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நான் வந்து இன்ஸ்பெக்ட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். இதுல நீங்க எதை வேணாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த அட்ரிபியூட் வேணாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போதைக்கு லேர்ன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஐடி இல்லாட்டி நேமை மட்டும் வச்சு பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து ஐடியும் பிக் பண்ணிக்கலாம், நேமும் பிக் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இங்க நேம் இருக்கு, இதோட அட்ரிபியூட் வேல்யூ என்ன PW. இது வந்து யூனிக்கா இருக்கான்னு நான் வந்து பார்க்கணும். எப்படி பார்ப்பேன், அதோட சின்டெக்ஸ்க்கு தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லைக் // அந்த டேக் நேம் வந்து எனக்கு வந்து இன்புட்னு தெரியும். அந்த அட்ரிபியூட் வந்து நேம் அட்ரிபியூட் இஸ் ஈக்குவல் டு அந்த அட்ரிபியூட் வேல்யூவை நான் வந்து சிங்கிள் கோட்ஸ்ல நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் வந்து எல்லாமே டக்குன்னு வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து Ctrl+C கொடுத்துட்டு இந்த இடத்துல Ctrl+F கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா இங்க வந்து 1 of 1 ரிசல்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து காமிக்குது. அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் தான். அப்போ இதை வந்து நம்ம கோடிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கோடிங்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இன்டெலிஜே போயிட்டேன். இப்போ வெப்டிரைவோட வேரியபிள் நேம் என்ன, டி. அப்போ டி டாட் நான் வந்து ஃபைண்ட் எலமெண்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்றேன். அதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். அதை எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் நேம் யூஸ் பண்ண போறேன்னா ஐடி யூஸ் பண்ண போறேன்னான் இருக்கும். அதுக்கான அந்த மெத்தடை வந்து நான் வந்து யூஸ் வந்து நான் வந்து பண்ணணும். இப்போ நான் வந்து நேம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ லைக் இந்த நேம் மெத்தட், அதாவது நேமோட லொக்கேட்டர் வந்து யூஸ் பண்றோம். அப்போ இந்த நேம் லொக்கேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஆக்சஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம வந்து செக்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இட் வில் செக் தி ஐடி அட்ரிபியூட், இட் வில் செக் த நேம் அட்ரிபியூட். அப்போ இது எல்லா நேம் அட்ரிபியூட்டும் செக் பண்ணோம். செக் பண்ணும்போது நம்ம இதுக்குள்ள வந்து அதோட அட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா PW. அப்போ இது எங்க மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்றோமோ, இப்போ நம்மளுக்கு இங்க என்ன ஆக்ஷன், நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அப்போ இன்புட் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் கீஸ். அப்போ இந்த சென்ட் கீஸை வச்சு நான் வந்து எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் வந்து பாஸ் பண்றேன். இப்போ இதே ஆக்ஷனை நான் நேமை வச்சும் பண்ணலாம், இல்லை ஐடியை வச்சு நான் வந்து பண்ணலாம். ஓகேவா? அது வந்து அப் டு அவர் சாய்ஸ். ஸோ இங்க நம்ம போக போக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நம்ம வந்து எத்தனை அதாவது நிறைய எலமெண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து எது யூனிக்கா இருக்குன்னு நம்ம வந்து பார்த்து நம்ம அதை வந்து பிக் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு சில கண்டிஷன்ல எல்லாமே யூனிக்கா இருக்கும், அந்த டைம் உங்களோட சாய்ஸ். இப்போ இங்க வந்து நீங்க நேம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ இதுக்கு பதிலாக நான் ஐடி யூஸ் பண்ணாலும் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்டர் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து இங்க வந்து லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம வந்து லேர்ன் மோர் வந்து என்டர் பண்ணிட்டோம். இங்க வந்து பாஸ்வேர்டு வந்து 1 2 3 நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த லாகின் இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இங்க வந்து ஒன்று இருக்கு. இங்கேயே நான் வந்து இப்போ ஐடி யூஸ் பண்ண போறேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஐடி வந்து யூனிக்கா தான் இருக்கும் அப்படின்னு. நான் இப்போ என்ன பண்றேன், இதை வந்து டேரக்டா வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் அந்த ஐடி லொக்கேட்டரை வந்து யூஸ் பண்றேன். தென் அந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து நான் வந்து பாஸ் பண்றேன். இங்க என்ன ஆக்ஷன் வந்து பண்ண போறோம், ஸோ நம்ம வந்து ஒரு இன்புட்டை இன்ஜெக்ட் பண்ண போறது கிடையாது, இங்க வந்து கிளிக் தான் பண்ண போறோம். அப்ப கிளிக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெத்தட் தான்
கிளிக் மெத்தட். அப்போ ஜஸ்ட் இங்க என்ன பண்றேன், அதை எண்ட்ல வந்து டாட் கிளிக் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து யூசர் நேம் வந்து எனக்கு வந்து என்டர் ஆகணும். ஸோ தென் ஃபாலோடு பை நம்மளுக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் ஆகணும். தென் ஃபாலோடு பை அந்த லாகின் பட்டனை வந்து நம்மளுக்கு வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த ஆக்ஷன் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து வருது. இப்போ இந்த எரர் மெசேஜை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்படி பண்ணா என்ன பண்ணுவோம், இங்க மேல இருக்கு. இப்போ இந்த எரர் மெசேஜ் இருக்கு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இதுல இருக்க ஏதோ ஒரு எலமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்னொன்னா கூட போறேன். இப்போ நான் கிளாஸ் யூஸ் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்போ என்ன பண்றேன், இதோட சின்டெக்ஸ் வந்து நான் வந்து எழுதுறேன். ஸோ டபுள் ஸ்லாஷ் ஆஃப் டேக் நேம் என்னது divன்னு இருக்கு. ஸோ div ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் அட் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த சிங்கிள் கோட்ஸ்ல இந்த அட்ரிபியூட் வேல்யூ இருக்குல்ல, ஸோ இதை வந்து இங்க வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை வந்து நான் வந்து பண்றேன். இஃப் பண்ணிட்டு இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். கண்ட்ரோல் சி, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு எத்தனை ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ரிசல்ட் இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் மேல மவுஸை வச்சா எனக்கு எரர் மெசேஜ் ஹைலைட் ஆகல. அப்ப இது வேற ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு வந்து மேப் ஆயிருக்கு. இப்போ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நான் செகண்ட் ரிசல்ட் மேல மவுஸை வச்சா எனக்கு வந்து அந்த எரர் மெசேஜ் வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைண்ட் எலமெண்ட் வந்து எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகேவா, ஸோ இது எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்சிங் எலமெண்ட்டை தான் நம்மளுக்கு வந்து பிக் பண்ணும். மேட்சிங் எலமெண்ட். ஸோ இப்போ மல்டி எலமெண்ட் இருந்தாலும், அதாவது நம்மளுக்கு நிறைய ரிசல்ட் வந்தாலும் அதுல 1 ரிசல்ட் ஃபர்ஸ்ட் எந்த ரிசல்ட் இருக்கோ அந்த நோட தான் பிக் பண்ணும். இப்போ இந்த இடத்துல போய் நான் வந்து கிளாஸை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஆப்வியஸா வந்து ராங் ஆக்ஷன் வந்து ஒரு ராங் நோட்ல வந்து பெர்ஃபார்ம் ஆயிரும். அப்போ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம அடுத்த லொக்கேட்டரை பார்க்கணும், ஐடி. ஸோ அடுத்த இந்த அட்ரிபியூட். இப்போ இது எனக்கு வந்து யூனிக்காக தான் இருக்குன்னு தெரியும். இப்போ ஜஸ்ட் நான் இது வந்து கோட்ல வந்து யூஸ் பண்றேன். லைக் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் நான் வந்து ஐடி அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு இந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து பாஸ் பண்றேன். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு மெத்தட் நேம் சொல்லியிருந்தேன், அதுதான் வந்து கெட் டெக்ஸ்ட். அப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து கெட் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ கெட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. அப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆன டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இது என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து கெட் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்னால என்னது, ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். அப்போ இதுக்குள்ள வந்து ரிட்டர்ன் ஆக போற வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் தான். அப்போ இது என்ன பண்ணலாம், அந்த லைனை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஸ்ட்ரிங், இதுக்கு ஒரு வேரியபிள் நேம் சும்மா நானா கொடுக்குறேன். லைக் எரர் மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் நான் வந்து கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும், இங்க கிடைக்கிற அந்த அவுட்புட் வந்து இந்த வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் ஆயிரும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வேரியபிள் ஹோல்ஸ் த வேல்யூ. இப்போ நாங்கள் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ எஸ் அவுட்டு நான் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ள அந்த எரர் மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு அந்த எரர் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை ஒரு இது வந்து ரிட்டன் டைப் வந்து உங்களுக்கு டேட்டா டைப் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ன்றனால அது வந்து ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்டோர் பண்றோம். அதோட வேரியபிள் நேம் வந்து எரர் மெசேஜ்ன்றனால இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து ரன் வந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எரர் மெசேஜும் நம்மளுக்கு வந்து கன்சோல்ல வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர் அரவிந்த் அந்த எரர் மெசேஜ் இருக்கு. இங்க அந்த எக்ஸ்பேண்ட் மேல வந்து பண்ணேன் அப்படின்னா என்னோட கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பேசிக் திங். இன்புட்டை இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் கீஸ், கிளிக் பண்ணணும் அப்படின்னா கிளிக் மெத்தட், டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கெட் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். நம்ம என்ன அட்ரிபியூட் வந்து யூனிக்கா இருக்கோ அதுக்கான லைக் லொக்கேட்டர் மெத்தடை வந்து நம்ம யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி நீங்க இந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து கரெக்டா கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் யூசர் நேமுக்கு பதிலா இப்போ சும்மா வந்து நான் வந்து லேர்ன் மோர் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இது என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு லேர்ன் மோர்னு இருக்கான்னு இந்த என்டையர் HTML DOM ஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு வந்து தேடி வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும். ஓகேவா? ஸோ என்டையர் லைக் HTML DOMல வந்து நம்மளுக்கு வந்து என்டையரா வந்து நம்மளுக்கு வந்து
தேடி வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும். அப்ப இருக்காது. அப்போ நம்ம இல்லாத ஒரு அட்ரிபியூட்டை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து ரன் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த அட்ரிபியூட் அண்ட் அட்ரிபியூட் வேல்யூ, அதாவது இந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்மளுக்கு HTML இருக்காது. இப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ யூஆர்எல் வந்து நம்மளுக்கு வந்து லான்ச் ஆகுது. நம்மளுக்கு யூசர் நேம் வந்து நம்மளுக்கு என்டர் ஆகலை. ஸோ எதனால என்டர் ஆகலை அப்படின்னு நம்ம போய் கன்சோலில் தான் பார்க்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாஸ்ட் லைனை வந்து பாருங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்மளுக்கு ஜாவா 15னா 15th லைன்ல எரர் வருது. அப்போ இந்த இடத்துல எரர் வருது. என்ன எரர் வருதுன்னு நம்ம வந்து மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸப்ஷன் அண்ட் த்ரெட்ல வந்து எரர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த எரரை வந்து நான் வந்து காப்பி பேஸ்ட் வந்து நான் வந்து பண்றேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன எரர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒன்று எரர் வந்து த்ரோ ஆகும். இதுக்கு முன்னாடி த்ரோ ஆனது வந்து நம்மளுக்கு இன்வேலிட் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன். பட் இப்போ நம்மளுக்கு த்ரோ ஆகுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன். அப்போ இந்த நோ சச் எலமெண்ட்னா என்ன அப்படின்னா நீங்க ப்ரொவைட் பண்ணிருக்க எலமெண்ட் தப்புன்றாங்க. விச் இஸ் நத்திங் பட் எலமெண்ட் மீன்ஸ் லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அட்ரிபியூட் அண்ட் அட்ரிபியூட் வேல்யூ. அப்போ நீங்க யூஸ் பண்ணிருக்க அட்ரிபியூட் அண்ட் அட்ரிபியூட் வேல்யூ வந்து கரெக்டா நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயுமே இல்லை. அப்போ இல்லாத ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நோ சச் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து த்ரோ ஆகும். அப்போ எப்பெல்லாம் நோ சச் எலமெண்ட் த்ரோ ஆகுதோ அப்பெல்லாம் ப்ளீஸ் மேக் ஷுர் நீங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க அட்ரிபியூட் வேல்யூ வந்து கரெக்டா அப்படின்றத பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது மிஸ்டேக் வந்து நீங்கள் தப்பா அந்த கேஸ் சென்சிட்டிவ் கூட தப்பா இருக்கு, இல்லை ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வரும். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்க அட்ரிபியூட் வேல்யூ வந்து கரெக்டானு வந்து நம்ம வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நான் அகெயின் சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த இதை வேணாச்சும், அதாவது நேம் தான் யூஸ் பண்ணணும், ஐடி தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. இப்போ இதே லைனை இந்த பாஸ்வேர்டை வந்து நான் நேம் யூஸ் பண்ணாம நான் ஐடி யூஸ் பண்ணி நான் வந்து என்டர் பண்றேன். லைக் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் நான் வந்து ஐடி கொடுத்துட்டு இப்போ இங்க வந்து இதை தான் நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றோம். இங்க ஐடி என்ன இருக்கு, பாஸ்வேர்டுன்னு இருக்கு. இப்போ பாஸ்வேர்டை வந்து நாங்கள் வந்து செட் பண்றேன். ஓகேவா? டாட் நம்ம வந்து சென்ட் கீஸ் கொடுத்து நம்ம வந்து 1 2 3 வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ ஒரு ஃபீல்டை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு லைன் ஆஃப் கோடு தான் கொடுக்கணும். அப்போ இந்த லைன் ஆஃப் கோடு நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப தேவையில்லை என்ன பண்ணா நம்ம டெலிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த லைனுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்லாஷ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கமெண்ட் லைனா மாறும். ஸோ கமெண்ட் லைன்னா என்ன அப்படின்னா ஜாவாவை பொறுத்தளவுக்கு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை கன்சிடர் வந்து பண்ணாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கிப் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடும். ஸோ லைக் இப்போ இந்த லைன் எனக்கு தேவையில்லை, இதை வந்து எக்ஸிக்யூஷன் அப்போ கன்சிடர் பண்ணாத அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அப்போ லைன் நம்பர் 15 ரன் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து 17 வந்து ரன் ஆகும். ஸோ 16th லைனை நம்மளுக்கு வந்து கன்சிடர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணாது. இப்போ நீங்களும் சும்மா நோட்ஸ் ஏதாவது எழுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த கெட் மெத்தட் இதை எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ ஒரு டபுள் ஸ்லாஷ் போட்டு ஸோ லைக் இந்த கெட் மெத்தட் லைக் யூஸ்டு டு பாஸ் த URL அப்படின்ற நோட்ஸ் கூட வந்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் ரியல் டைம்ல நாங்கள் ஏதாவது ஒரு லாஜிக் வந்து எழுதுறோம் அப்படின்னா இந்த லாஜிக்ல என்ன பண்றோம் அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கும் நாங்கள் அந்த கமெண்ட் லைன் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ கமெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் அப்போ கன்சிடரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த கமெண்ட் லைன் போட்டு நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதே ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன், எனக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாம எனக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இந்த டைம் நம்ம பாஸ்வேர்டை வந்து ஐடி அட்ரிபியூட்டை வச்சு நம்ம வந்து ரன் வந்து நம்ம வந்து பண்றோம். இப்போதைக்கு நம்ம ரெண்டே தான் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஐடி, ஸோ இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து நேம். அப்போ இதை வச்சு நம்ம வந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகுது.